தொடர்ச்சியாக 9வது முறை மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் தாக்கல் பண்ணியிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் தனிநபர் வருமான வரியில் மாற்றம் இல்லை. புற்றுநோய் மருந்துகளுக்கு வரி விலக்கு, அகழ்வாய்ச்சி தளங்கள் மேம்பாடு. முக்கியமான பயன் சொல்லலாம். இது 2026-27 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி 1 தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது 9வது முறை தாக்கல் பண்ண மத்திய பட்ஜெட். இது இங்கே மொத்தம் இது பிப்ரவரி 1 85 நிமிட பட்ஜெட் உரையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த பட்ஜெட் உரை அம்சங்கள் பார்க்கலாம். மத்திய பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பில் 12 லட்சம் உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த வருஷம் 2024-25 ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் 12 லட்சம் தான் இருக்கும். 12 லட்சம் இதுவரை பார்த்திங்கன்னா வருமானம் இருந்தால் வரி செலுத்த தேவையில்லை. ஓராண்டு வருமானம் இவ்வளோ இருக்கணும். 12.75 லட்சம் இருந்துச்சுன்னா வருமான வரி செலுத்த தேவையில்லை. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா செலுத்தணும் வருமான வரி. வருமான வரி சட்டம் 1961 பதிலாக தான் வருமான வரி சட்டம் 2025 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 1961 ஃபாலோ பண்ணல, 2025 வருமான வரி சட்டத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த புதிய சட்டம் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. திருத்தப்பட்ட அந்த வருமான வரி கணக்கு சப்போஸ் இந்த தாக்கல் பண்ணோம்னா மார்ச் 31 வரை அவகாசம் வழங்கப்படும் சொல்கிறாங்க. வருமான வரி தாக்கல் பண்ணோம்னா மார்ச் 31 வரை தான் அவகாசம் வழங்கப்படுங்கிறாங்க. இப்போ இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்கல்ல ஒவ்வொருத்தவங்களும் 1 இயருக்கு ஒரு தடவை, 31 வரை தான் தாக்கல் பண்ணோம். அது 31 வரை தான் அவகாசம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. IDR 1 IDR 2 தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் IDR 1 IDR 2 தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் ஜூலை 31 வரை இருக்குது. இந்த மாற்றம் எதுவும் இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. கடந்த வருஷம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த வருஷம். பட்ஜெட் எங்கே தாக்கல் பண்ணுறாங்கன்னா நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. நாடு முழுவதும் 5 பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்படும். தமிழகம், கேரளா, பொதிகை மலை, இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீரில் உலகத்தரத்தில் மலையேற்ற சாகசம் ட்ரெக்கிங் தொடங்கப்படும். எந்தெந்த பிளேஸ்னால் இந்த பிளேஸ் தான். தமிழகம், கேரளா, இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் இதில் இந்த மலையேற்ற பகுதியிலலாம் ட்ரெக்கிங் தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நாட்டில் 2வது மிகப்பெரிய உப்புநீர் ஏரி தான் பழவேற்காடு. பறவைகள் கண்காணிப்பு மையம் தொடங்கப்படும். இதில் பறவைகள் கண்காணிப்பு ஆணையம் தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த பழவேற்காடில் தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூர் இருக்குது. இந்த ஆதிச்சநல்லூரில் தொழில் களம் இருக்குது. அது தொழில் களத்தில் பார்த்திங்கன்னா தொழில் களம், அதுக்கப்புறம் லோத்தல், தோல்வாரா இதெல்லாம் இடங்கள். லோத்தல், தோல்வாரா, ரத்னகிரி, சாரநாத், அஸ்தினாபுரம் உள்ளிட்ட இந்த 15 இடத்துல அகழ்வாய்ச்சி தலங்கள் மேம்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. தென்னை மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்படும். மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த சுயதொழில் முனைவோருக்காக சிறப்பு அங்காடி உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மத்திய பட்ஜெட்டில் செயற்கை நுண்ணறிவான AI அதுக்கான வேலைவாய்ப்பு அதுக்குண்டான வேலைவாய்ப்பு வளர்ச்சி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 15 பள்ளிகள் 500 கல்லூரிகளில் அனிமேஷன் ஆய்வகங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த புற்றுநோய் மருந்துகள், அரிவகை நோய்களுக்கான மருந்துகள். புற்றுநோய் மருந்துகளுக்கும் அரிவகை எதாவது நோய் கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்குள்ளான மருந்துகளுக்கும் சுங்கவரியிலேருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வரி செலுத்த தேவையில்லை. 3 ஆயுர்வேதா எய்ம்ஸ் மருத்துவமனை, 5 பிராந்திய மருத்துவ மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. என்னம்மா